ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜீனோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நீன் மை எக்ஸ் ஒய்ஃப் அகேன் பார்ட் 16. போன பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா இந்த மாதிரி தேங்க வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி கங்க வந்து எதுக்கு ஜிம்மன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிச்சிருப்பாப்ல. ஸோ அதோட அந்த பாடம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 16. இங்கே பார்வையன் நல்லா புரிஞ்சுக்கோ. ஜிம்மன் அவங்க அம்மா அப்பா காண்டி தான் கங்கை கல்யாணம் பண்ணிக்க போனான். அது மட்டும் இல்லாமல் அவங்க சித்தப்பா சித்திக்கிட்டே சொன்னான், இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வயனு ஒரு பொண்டாட்டி இருக்கா, நான் அவளை தான் லவ் பண்ணுவேன்னு சொன்னான். அதுக்கும் அவங்க சித்தப்பா சித்தி சரிப்பா நீ இவளை கல்யாணம் பண்ணிட்டு போ, எங்களுக்கு அதுவே போதுன்ட்டாங்க. கங்குமே ஜீவன் மேலே ஆசைப்பட்டா. அவளுக்கு பார்த்து ஜீவனை பிடிச்சிருந்தான், கல்யாணம் பண்ணி அவங்க கூப்பிட்டு வந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் வாயன் அப்படியே யோசிச்சு பார்க்குறா. அட பாவி, இவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாடா புரிஞ்சிக்க மாட்டானாடா அப்படின்ற மாதிரி தான் அவனை திரும்பி பார்க்குறா. ஆனால் அவன் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இவங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அவன் பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே வாயன் அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டா. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறான், இந்த கங்கு ஆரம்பத்தில் வாயன்கிட்டே நல்லா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போ கூட ஜிம்மன் வந்து கங்கு ரூமில் போய் படுக்காமல் பார் வாயன் கூட தான் வந்து படுப்பான். வாயன் திட்டி திட்டி அடிச்சு விட்றதுனால தான் 2 பேர் ரூமும் வேண்டாம் அப்படின்ட்டு அவன் தனி ரூமில் இருப்பான். பட் வாயன் நினச்சிப்பான் அவன் கங்கு கூட தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. கங்கு வாயன் கூட தான் இருக்காங்கன்னு நினச்சி 2 பேர் மாற்றி மாற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து கங்கு ஒரு நாள் அவளோட சுயரூபத்தை காட்டியிருப்பா. கத்தி எடுத்து அவளே குத்திக்கிட்டு வாயன் தான் குத்துறான்னு சொல்கிறது. அடுத்து வாயன் மேலே சும்மா சும்மா பழிய போட. அது மட்டும் இல்லாமல் வாயனும் சும்மா சும்மா இல்லாமல் ஜிம்மன் மேலே இருக்க அந்த லவ் ஒரு பொசசிவால் கங்கை பார் திட்டிகிட்டு இருப்பா. ஒரு பொசசிவில் ஒரு கட்டத்தில் அவள் அடிக்க போவாள். பட் அவள் தப்பான நோக்கத்தில் அடிக்க போயிருக்க மாட்டா. ஒரு மாதிரி டென்ஷனில் தான் போயிருப்பா. அது பார்த்தா ஜிம்னி பிடிச்சி அடிச்சிருப்பா. ஸோ ஜிம்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிறதுனால தான் வாயனை வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் வாயன் யோசித்து பார்த்துட்டு அவன் அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்திருக்கான், அவ்வளோ கட்டுப்பில் இருந்திருக்கான். அவனே பாவம் நொந்து போய் பாவம். ஆனால் நான் அதெல்லாம் புரிஞ்சிக்காம அவனுக்கு இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி, இன்னும் அவன் டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அதனால தான் அவனை டிவோர்ஸ் பண்ணியிருக்கான். அப்படி தானே அப்படின்ற மாதிரியே தேங்க புரிஞ்சுட்டு நீ நினைக்கிறது தான். ஏன்னா அவன் ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருந்தான். நீ பண்ணது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ வந்து கெட்டலா தெரிஞ்சுட்டு அவள் ஹீரோயினாக தெரிஞ்சா. சரிடா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அப்போ ஜிம்மனும் அவளும் ஒன்றா இருந்திருக்காங்களா என்ன? நீ வேற அந்த கருமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு, எங்கள் அண்ணனுக்கு ஒரு நோய் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உனக்கும் தெரியுமில, உன்னை தவிர அவனால் எந்த பொண்ணு கூட இருக்க முடியாதுன்னு. ஆமாம். ஐயோ, அது நோயும் கிடையாது, ஒரு விளக்கனையும் கிடையாது. அவன் மைண்டில் செட் ஆகிட்டான். நீ தான் அவன் பொண்டாட்டி, உன் கூட தான் இருக்கிற மாதிரி அவன் மைண்டில் செட் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் அவனோட கங்கு கூட அந்த மாதிரிலாம் இருக்க முடியல. ஏன் எந்த பொண்ணுக்கிட்டையும் இருக்க முடியல, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்க முடியுதுன்னா அது அவனுக்கு கொஞ்சம் வியாதி கிடையாது. அவன் மேலே வச்சுருக்க பியூரான லவ். உன்னை தவிர எவ்வளோ இப்படி பார்த்துருக்கூடாதுன்ற ஒரு நினப்பு. உன்னை மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் உன் கூட மட்டுமே இருக்க தோணியிருக்கு. புரியுதா அப்படின்றான். வாணிக்கு இப்போ தான் மரமண்டிக்கே இது அது. ஆமாம், இப்போல்லாம் ஒரு நோய் இருக்குமா என்ன? கண்டிப்பாக இருக்காது. அப்போ என்ன லவ் பண்ணியிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ எப்படி கங்கு ப்ரெக்னென்ட் ஆனா? இவனும் நான் தான் அப்பன்னு குதிச்சிட்டு இருந்தான். கங்கு மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது, அவ்வளோதான். அது லவ்வெல்லாம் கிடையாது. அது லவ்னு அவனே தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கங்கு அடிக்கடி ஜிம்முன்னு குடிச்சிட்டு வரப்போல்லாம் அவனுக்கு கூட கொஞ்சம் மயக்க மாத்திரத்தை கலந்து அவன் கூட அப்படி இப்படி இருக்கான்னு ட்ரை பண்ணுவான். பட் ஜிம்மில் அதுக்கு இது பண்ணது கிடையாது. காலேஜ் பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்ச மாதிரி அவளை ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பா. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம கூட இருந்துட்டோம் போல் அப்படின்ட்டு ஜிம்னே நினச்சிட்டு ஒன்றும் ஞாபகம் இல்லைன்ட்டு விட்டுருப்பான். ஸோ அதனால தான் ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அவள் இன்னும் எஸ்எஸ்மெண்ட் கூட தொடர்பு வச்சுருந்தான். அது ஒரு வழியாக குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஜிம்மனுக்கும் டவுட் வந்தது. எப்படி குழந்த பிறந்தது, இது நம்ம குழந்த தானா அப்படின்னு. அந்த குழந்தைய பார்க்கும்போதே அவனுக்கு டவுட் வந்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய பார்க்குறதுக்கு அவனோட எக்ஸஸ்மெண்ட் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான். அதை ஜிம்மியோட அம்மா அப்பா பார்த்து பிரச்சனைலாம் பண்ணி அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது அவனோட எக்ஸஸ்மெண்டோட குழந்தான்னு தெரிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட் பண்ணது ஜிம்மனே கிடையாது, இந்த எக்ஸஸ்மெண்ட் தான். கோவத்தில் இந்த ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு போனதில் அது அவன் தான். ஸோ அவன் தான் மோதிட்டு நிற்காம போயிட்டான். அதனால் ஜிம்மின் அப்படியே பின்னாடி அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்ததால் லைட்டாக அந்த கார் இன்னும் இடிச்சிருக்கும். ஸோ அதனால் அந்த கார் மொத்தமாக கவுந்துருக்கும். ஸோ இதில் முழுக்க தப்பே அவன் எக்ஸஸ்மெண்ட் மேலே தான். ஸோ அவனை ஜெயிலையும் பிடிச்சி கொடுத்தாச்சு. இப்போ கங்கையுமே அவள் ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துருப்பான். பட் அவளுக்கு ஒரு கை குழந்தை இருக்குது. அதனால் அவளை அப்படியே துரத்தி விட்டுட்டான். டே தேங்கு, இதெல்லாம் நிஜமாடா? நீ நம்பாட்டி போ. உங்ககிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கேன் பாரு. இங்கே பாரு, என் அண்ணன் ரொம்ப நல்லவன், அது எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன நீங்கள் வேற
நீங்க ஃபர்ஸ்ட்டு என் வீட்ல எங்க அண்ணன் வந்து உங்கள பூட்டி வச்சிருக்கப்போ, நானே ஃபர்ஸ்ட்டு எங்க அண்ணன தப்பா நெனச்சு எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணேன் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நான் உனக்கு புரிஞ்சு நடந்துட்டு இருக்கேனா, எல்லா விஷயமும் என் அம்மா, அப்பா சொல்லி தான் எனக்கே தெரியும். என் அம்மா, அப்பாவும் லூசு மாரி ஃபர்ஸ்ட்டு கங்க தான் நல்லவன்னு நெனச்சாங்க. இப்ப தான் புரியுது. என் அம்மா, அப்பா கூட உங்ககிட்ட சாரி கேட்க ரெடியா இருந்தாங்க இங்க வர்றதுக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட பேசி பார்க்குறேன் அப்டின்ட்டு இந்த உண்மையெல்லாம் வந்து சொன்னேன். முக்கியமான விஷயம். இந்த உண்மைய சொன்னேன்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு மட்டும் தெரிய வேண்டாம். ஏன்னா, தெரிஞ்சது என்ன போட்டு தள்ளிருவான். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னான். நான் தான் இத சொல்லலன்னா நீங்க அவன் கூட சேர மாட்டீங்கன்றதுக்காண்டி தான் இதெல்லாம் வந்து சொல்றேன். இதெல்லாம் எங்க அண்ணன் கூட இங்க திருப்பி சொல்லணுங்கிறது கிடையாது. எங்க அண்ணனோட நல்ல மனச புரிஞ்சுக்கோங்க அப்டின்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. ஒயன் பார்க்குறா. ஏன்டா டேய்! ஒரு காலத்துல நான் நல்லவ, ஒயன் பாவம், அண்ணி அண்ணின்ட்டு உருகுனியேடா! இப்ப என்ன உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ற? ஏன்னா எங்க அண்ணன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். இந்த 3 வருஷம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தெரியுமா? அதுவும் இந்த கங்க வச்சுக்கிட்டு. அவ போனதுக்கப்புறமும் 1 வருஷம் நீங்கள்ன்னு சொல்லிட்டு குடியாருனானாம். எப்ப பார் பார் வாசல்ல கிடப்பான். கால் பண்ணி யாராவது கூப்பிடுவாங்க. இந்த மாரி உங்க அண்ணன் இந்த பார்ல கிடக்காங்க வந்து தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்கன்னு. நான் தூக்கிட்டு வருவேன். ஒரு சில நாள் நான் இல்லன்னா எங்க அப்பா தூக்கிட்டு வருவாரு. அதுக்கேன்னு அங்க தனியா பாடி கார்ட்ஸ்லாம் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். அவன் எந்த அளவுக்கு குடியாரனா மாறுனான்னு. அதுக்கப்புறம் தான் நானு, எங்க அப்பா, அம்மா திருப்பி "உன் போ, உன் கூட்டிட்டு வா, கால்ல விழுந்தாவது என் மருமகள கூட்டு வா" அப்படின்ட்டு எங்க அம்மா கதறினதுனால தான் திருப்பியும் டாடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கான். நிஜமாவாடா? இங்க பாருங்க அண்ணி. உங்களுக்கு புரியலையா இன்னும்? என் அண்ணனோட நடவடிக்கை பார்த்தா கூட உங்களுக்கு இன்னும் புரியல? அவன் இன்னும் ப்ளே பாய் மாரி தான்டா பண்றான். எல்லாம் உங்களுக்காண்டி தான். நீங்க அவன்கிட்ட வரணும்ல, அதான் இப்படிலாம் பண்றான். இல்ல எனக்கு அது எப்பிட்றா சொல்றது? எனக்கு அழுகழுகையா வருது அப்டின்ட்டு ஒஹேன் அப்படியே அழுதுட்டா. ஏன்னா, அவளால சுத்தமா ஏத்துக்க முடியல. தாங்கிக்கவே முடியல. இவன் எவ்ளோ கஷ்டத்துல இருந்திருக்கான். நான் இத தெரிஞ்சுக்காம இருந்துட்டு, இவன புடிச்சு இவ்ளோ நாள் நான் டிப்ரஷன்ல இவன உள்ளாக்கியிருக்கேனே! நான் எவ்ளோ பெரிய மோசமானவளா இருந்திருப்பேன். நான் நிஜமா லைஃப்க்குலாம் தகுதியானவளடா! ஐயோ! அண்ணி நீங்களும் திரும்ப ஆரம்பிக்காதீங்க. இப்பதான் என் அண்ணன் அழுதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான். அடுத்து நீங்க அழுக ஆரம்பிக்காதீங்க. என்னால உங்கள சமாளிக்க முடியாது. ஏனும் நீங்களும் நல்ல பேர் தான். தயவு செஞ்சு அழுகாதீங்க. என் அண்ணன ஏத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஜிம்முன்னு வந்து, "ஏய் ஒயன் என்னடி ஆச்சு? எதுக்குடி அழுதுட்டு இருக்க?" "ஒண்ணும் இல்ல." "ஏய் எதுக்கு அழுகுற? ஆ? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. வாய மூடிட்டு போ அங்கிட்டு." ம். "டேய் ஏதாவது சொன்னியாடா அவட்ட? உண்மைய எதுவும் சொல்லி சொல்லி தொலைச்சிட்டியா?" "ஐயோப்பா! உன் பொண்டாட்டிகிட்ட நான் எதுவும் சொல்லப்பா. அவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ சும்மா கல்ல தூசி விழுந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அதான் அழுதுட்டு இருக்காங்க." "என்னது? கல்ல தூசி விழுந்துருச்சா? ஏய் ஒயன் கண்ண காமிடி. தூசி விழுந்துச்சா நான் பார்க்குறேன்." "நீ ஒண்ணும் பார்த்து கிழிக்க வேண்டாம். போ! நீ ஒழுங்கா போய் சம. போ!" "ஏய் நான் சமைச்சுட்டேன்டி." "சமைச்சிட்டில்ல? அப்ப பொத்திட்டு உட்காரு." இவளுக்கு உண்மை தெரிஞ்சுக்க வாய்ப்பில்ல. ஏன்னா உண்மை தெரிஞ்சா தான் என்ன கட்டி பிடிச்சு அழுவாளே. உண்மை தெரியல. அதனால தான் இப்படி என்ன திட்டுறா அப்படின்ற மாரி இவளே நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தேங்காய் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, "சரி அண்ணி நான் போயிட்டு வரேன். பாய்." "சரி பார்த்து போ. பொண்ண பார்த்து கூட்டு போ." "ஆ ஓகேக்கா பாய்" அப்படின்ட்டு அவளுமே வாயின ஹக் பண்ணி பாய் சொல்லிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம காதுக்குள்ள ஜிமன் மாமாவ மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லன்னா தேங்க் விட்டுட்டு நான் ஜிமன் மாமாவ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ட்டு அவ வேற புசுக்குன்னு ஒண்ணு சொல்லிட்டு போறா. அவன்னு ஒரு மாரி பார்க்குறா. தேங்க் வந்துட்டு தெரியும். இவ இப்படிதான் சொல்லுவான்ட்டு. ஸோ அவனும் சும்மா சிரிக்கிறான். அவன் இனிமே போய் தொலைங்க அதுவே போதும் அப்படின்ற மாரி தான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. எங்க ஜிமின் அப்படியே அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு, "வேன் இங்க வாயேன். இங்க வாடி கூப்பிடுறேன்ல." இவன் வேற. இப்போ இவன நான் என்ன பண்றது? கட்டி புடிச்சு அழணுமா? இல்ல என்ன பண்ணணும்? அப்படின்ற மாரி அவனையே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கா. அவனா என்ன இந்த நைட் டிவி பார்க்காம நம்மள பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு. "என்னடி என்னையே ஒரு மாரி பார்த்துட்ருக்க என் தம்பி போனதுலேருந்து? என்ன விஷயம்?" "ஒன்றும் இல்ல. நீ போய் உன் கங்க பார்க்கலையா? என்கிட்டயே வந்து உட்காந்துட்ருக்க." "அவ பேச்செல்லாம் எடுக்காதடி. என் கங்கு உன் கங்குன்ட்டு. எனக்கு எப்பயுமே என் வாய் மட்டும்தான்." இந்த வாய் தானே ஒரு காலத்தில் எப்படிலாம் சொல்லுச்சு. ஐயோ! நெனச்சு பார்த்தா இவன் வேணான்னு தோணுது. இப்போ தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் கேட்டா, ஐயோ! என் புருஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு கட்டிப்பிடிச்சு சும்மா குடுக்க தோணுது. நான் என்னதான் பண்றது? அப்படின்ட்டு வேன் அப்படியே ஒரு கொழப்ப நெலையில இருக்கும்போது, அப்பதான் ஜியா கால் பண்ணி, "வேன் ஒர்க் வந்துருச்சு வா" அப்படின்னு கூப்பிடும்போது, "இந்த வந்துட்டேன்" அப்படின்ட்டு கடகடன்னு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு கிளம்புறா. ஜிம்முன்னு பார்க்குறான். "எங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போ மாட்டியா?" அப்படின்னு மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, "ஆ ஜிம்மன் எனக்கு ஒர்க் வந்துருச்சு. நான் கிளம்புறேன்." "ம் சரிடி போறியா? போ." "ஆ சும்மா தானே இருக்க. என்ன ட்ராப் பண்ணுறியா?" "நிஜமாவே நீ என்ன கூப்பிடுறியா?" "ஆமா." "என்ன ட்ராப் பண்ண மாட்டியா?" "சரி விடு நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன்." "ஏய் இல்ல இல்ல இல்ல. நானே ட்ராப் பண்ணுறேன்." "ம்
வா அப்படின்ட்டு வானுமே அப்படியே கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. எப்பயுமே பேக் சீட்ல தான் உட்காருவா. அப்போ ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் சீட் பெல்ட் போடல. ஜிம்முன்னு போட்டு விடுவானா அப்படின்ற ஒரு ஞாபகத்துல உட்காந்துருக்கா. ஜிம்முன்னு பார்க்குறான். ஏய் சீட் பெல்ட் டி. வான்னு அப்படியே கதைக்காத மாதிரி. என்ன என்ன சொன்ன? அது சீட் பெல்ட் ரீ. என்ன ஜிம்மன் என்ன பண்ணிட்டு இருக்க? கார் எடு. எதே முகக்கட்டை பற்றி சொல்லிட்டு இருக்க? கார் எடு நீ. காது கேட்கலையோ? சரி இருக்கும் நம்மளே போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு ஜிம்னே அப்படியே க்ளோஸ்அப்பில் வரான். வந்து அந்த சீட் பெல்ட் எடுத்து வானுக்கு போட்டு விடலான்னு போகும்போது வான் அப்படியே வச்சுக்கணுங்க அவனையே பார்த்துட்டு இருக்கா. அவனும் பார்த்துட்டு என்னடி என்னையே பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜிம்மனுக்கும் மைண்ட்லாம் ஒரு செகண்ட் அங்கிட்டு போகுது. அப்படியே வானை கிஸ் பண்ணலான்னு வர வானுமே சரி பண்ணிக்கோ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ கண்ணெல்லாம் மூடிட்டு ரெடியாக இருக்கும் போது கரெக்டாக வானோட ஃபோன் மறுபடியும் அடிக்குது. ஜிம்மன் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி சீட் பெல்ட்டை போட்டு அங்கிட்டு ஓரமாக உட்காந்துட்டான். வாயனா பார்க்குறான் இந்த நான் இந்நேரத்தில் கால் பண்ணுதுன்னு பார்த்தா ஜியா தான். சரி அப்படின்ட்டு காலையும் கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போயாச்சு. போய் ஜியா கிட்ட புலம்புறா. ஏய் ஜிம்மன் நல்லா வந்தாடி நான் தாடி இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன். என் புருஷன் பாவம்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே வண்டியாக சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட ஜியாவுக்கு வந்து அப்படியே சிரிப்பு தாங்க முடியல. நான் தான் முன்னாடி சொன்னலடி ஜிம்மு நல்லவன்னு. அடி செருப்பால ஆரம்பத்தில் நீ தாண்டி அவனை கெட்டவன் இப்போ என்ன அவனை நல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்க? என் ஜிம்மெல்லாம் ரொம்ப பாவம். அவன் ரொம்ப நல்லவன். என்னை மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணியிருக்கான். நான் தான் அது புரிஞ்சிக்காம ஏதோ பேசி அவனை கஷ்டப்படுத்திட்டேன். என் மேலே தாண்டி தப்பு. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு அவன் மூஞ்சை பார்க்குறதுக்கு. திருப்பி போய் நெஞ்ச மூஞ்சை வச்சுட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன் எனக்கு திருப்பி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறது. அவனே கேட்குறான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நான் எஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒரு மாதிரி இருக்குடி. ஒரு மாதிரி இருக்கா? ஆமாம். நான் என்ன தான் ஜியா பண்ணுறது? ஏதாவது ஒரு ஐடியா கூட. இங்கே பாரு ஒன்றும் கெட்டு போகலை. காலில் விழுந்துரு ஜிம்மன் மன்னிச்சிரு தங்கம் அப்படின்ட்டு விழுந்துரு. ஆல்ரெடி அவனும் காலில் விழுந்தான்ல நீ விழுந்துரு. 2 பேரும் மாற்றி விழுந்துருங்க சரியாக போயிடும். அடுத்து புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏ அவ்வளோ சிங்களாக பட முடியாது ஜியா. ஓம் புருஷன் தானே போய் படுப்போ. என்ன போகுது போ. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சிறுபடினாலும் சேர்ந்தே வாங்குங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாவா. இனிமேல் சரி ஒர்க்கை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு அவளும் ஒர்க் பண்ண போயிட்டா. மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒர்க் முடிகிறதுக்கே நைட் ஆகிடுச்சு. ஸோ ஜிம்மன் மெசேஜ் பண்ணுறான் எப்போ வருவேன் அப்படின்னு. வானுமே ஏதோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரா. அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் ஜிம்மன் அப்படியே கேண்டில் லைட் டின்னர்லாம் சர்ப்ரைஸிங்காக வானுக்கு பண்ணி வச்சுருக்கான். வான் அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஜிம்மனை பார்க்குறா. ஜிம்மனுமே எப்படி இருக்குது ஸ்வீட் ஹார்ட் இதெல்லாம் உனக்காண்டி தான். ஜிம்மன் என்னடி? ஜிம்மனாத்து சாரி ஜிம்மன். எதுக்குடி சாரி கேட்குற? என்னாச்சு? யார் என்ன சொன்னா? எதுக்கு அழுகிற? ஏய் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது சொன்னாங்களா? வா நான் போய் அடிக்கிறேன் அவனுங்கள. இல்லை சாரி. எதுக்கு சாரி? சாரி ஜிம்மன் அப்படின்ட்டு வானா அதாவது வான் வந்து ஜிம்மனை ஹக் பண்ணி அழுகிறா. ஜிம்மனுக்கு புரிஞ்சு போச்சு. சரி தம்பிக்காரன் வந்தான் உண்மையை சொல்லிட்டான் போல் அதான் இந்த நாய் அழுகுது அப்படின்னு. அவனே அப்படியே அவனோட ஃபேஸை பார்த்து என்ன தேங்கெல்லாம் சொல்லிட்டானா அதான் அப்படி அழுதுட்ருக்கியா? ஆமாம் தெரியும். அதை தருதலை இங்கே திடீர்னு வரேன்னு சொல்கிறப்பமே தெரியும் உன்ட்ட ஏதாவது சொல்ல போகிறான்னு நினச்ச மாதிரியே சொல்லிட்டான். நீ ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்? நீ முன்னாடி அதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா உனக்கு புரிஞ்சிக்க மாட்டேனாடா. நீ புரிஞ்சிருந்துருப்ப. இருந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு மனசு இல்லடி. நீ ஃபீல் பண்ணுவீல என்ன தான் அவன்கிட்ட உண்மையை சொன்னாலுமே அவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கானே அப்படின்னு உன் மனசில் ஒரு சின்ன வலி இருக்கும். அது உனக்கு உறுத்திட்டே இருக்கும்ல. அந்த உறுத்தல் வேண்டான்னு நினச்சேன். அதுக்கு நீ மொத்தமாகவே என்னை திட்டிகிட்டே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் எதுவும் உன்ட்ட சொல்லலை. ஏன் ஜிம் நீ இவ்வளோ நல்லவனாக இருக்க? நான் கெட்டவளோ அப்போ உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறல ஜிம்மன். ஆமாண்டி ரொம்ப பண்ணிட்டேன். அப்போ ரொம்ப பண்ணிட்டேனா? சாரி ஜிம்மன். ஏ சும்மா சொன்னேன்டி. அழுகாதடி தயவு செஞ்சு அழுகாது. நீ அழுதாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது ஜிம்மன் அப்படின்ட்டு. அவள் ஜிம்மனை ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஸோ ஜிம்மன் தான் அப்படியே ஹெட் அப்படியே தடவி விட்டுட்டு சரி அழுகாத. சாப்பிட்டியாடி? எனக்கு பசிக்கலையா? உண்மையாகவே உனக்கு பசிக்கலையாடி? பசிக்கலை. அப்போ நான் பண்ணி வச்சுருந்தேன் யார் சாப்பிட்றது? நம்ம 2 பேரும் தான். பசிக்கலன்னு சொன்னேன் நீ பண்ணி வச்சிருக்கீல அப்போ நான் சாப்பிட தான் செய்வேன். நல்லா பேசுறடி ஜிம்மன். நீங்கள் வாயேன்
என்ன குனி ஜிமன் அப்படின்ட்டு ஜிம்முன புடிச்சு அப்படியே கிஸ் பண்றா. ஜிம்முனுக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை.